சிவபெருமான் பிரம்ம அஸ்தி தோஷம் நீங்க பெற்ற திருத்தலம். சனி குரு சேர்க்கை தோஷம் உள்ளவர்கள் தரிசிக்க வேண்டிய பெருமாள் கோவில். வணக்கம் விவஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் திருக்கண்டியூர் ஸ்ரீ அரசாப விமோசன பெருமாள் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது தஞ்சாவூர் திருவையாறு செல்லும் பாதையில் தஞ்சாவூரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கண்டியூர் என்ற இடத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க ரிமாகோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 108 திவ்ய தேச கோவில்களில் இது 15வது தலமாக உள்ளது. ஒருவரின் ஜாதகத்தில் குரு பகவான் மறைந்தோ பாவ கிரகங்களோடு சேர்க்கை பெற்றோ இருந்தால் தோஷம் உண்டாகும். அதிலும் குறிப்பாக சனியுடன் இணைந்தால் அல்லது அவரின் பார்வை பெற்ற குரு அவர் தரும் நன்மைகளை பெற முடியாது. இதையே பிரம்மசி தோஷம் என்பார்கள். ஒருவர் வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு பிறவியில் கொலை செய்தால் அல்லது அதற்கு துணை போனால், குருவை அவமதித்தால், பசுவை துன்புறுத்தினால் போன்ற பாவங்கள் செய்திருந்தால் இத்தகைய ஜாதக அமைப்பு உண்டாகும் என்பார்கள். இதனால் பிரம்மசி தோஷம் ஜாதக திருமண தடை, குழந்தை பாக்கியமின்மை, தீராத நோய், மனநல பிரச்சனை ஆகிய தொந்தரவுகளை அனுபவிக்க நேரிடும். அப்படிப்பட்டவர்கள் தரிசிக்க வேண்டிய ஒரு பரிகார தலமாக திருக்கண்டியூர் அரசாப விமோசன பெருமாள் கோவில் விளங்குகிறது. தனக்கும் 5 தலைகள் இருப்பதால் தானே ஈசன் என்றும் தனக்கே அனைவரும் முதல் மரியாதை தர வேண்டும் என்று ஆணவம் கொண்டு பேசினார் பிரம்மன். அந்த ஆணவம் எல்லை மீறி போனது. ஈசன் கோபம் கொண்டு பிரம்மனின் 5வது தலையை கிள்ளி எறிந்தார். இதனால் அவருக்கு பிரம்மசி தோஷம் ஏற்பட்டது. அவரின் கையில் பிரம்மனின் கிள்ளி எறிந்த தலையின் மண்டை திருவோடு போல் ஒட்டி கொண்டது. அத்துடன் திரைந்த ஈசனுக்கு காசில் அன்னபூரணி அன்னமிட்டு அந்த பிரம்ம கபாலத்தை கையிலிருந்து நீக்கி சிவபெருமானை காத்தால் அவளே அங்காள பரமேஸ்வர் ரூபம் கொண்டு அதை அழிக்கவும் செய்தாள். என்றாலும் பிரம்மனின் தலையை சீவியதால் உண்டான பிரம்மசி தோஷம் நீங்காமலே இருந்தது. அப்பொழுது ஈசன் திருக்கண்டியூர் திருத்தலத்திற்கு வந்த பொழுது இங்கிருந்த பெருமாளின் அருளை கண்குளிர ரசித்து பார்த்தார். அந்த கணத்தில் அவரை பற்றி இருந்த பிரம்மசி தோஷம் நீங்கியதாம். எனவே இந்த பெருமாளுக்கு அரசாப விமோசன பெருமாள் என்ற திருநாமம் உண்டானது. இத்தலம் ஸ்ரீரங்கம், திருமயம், காஞ்சிபுரம் ஆகிய பழமையான திவ்ய தேசங்களுக்கெல்லாம் முற்பட்டது. திருமங்கை ஆழ்வார் இந்த தலத்தை பற்றி போற்றி பாடியுள்ளார். அப்படிப்பட்ட பெருமாளை ஒரு முறை தரிசனம் செய்தாலே நம் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். இங்கே மூலவர் ஸ்ரீ ஹரிசாப விமோசன பெருமாள் கமலாகிருதி விமானத்தின் கீழ் கிழக்கு நோக்கி நின்ற நிலையில் அருள் பாலிக்கின்றார். தாயாரின் பெயர் ஸ்ரீ கமலவல்லி. உற்சவர் ஸ்ரீ கமலநாதன் ஸ்ரீதேவி பூதேவி சமதேராக காட்சியளிக்கின்றார். அமாவாசை தினத்தன்று பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து தயிர் சாதம் நைவேத்தியமாக செய்து வழிபட வேண்டும். பின்னர் ஏழை எளியவர்களுக்கு தங்களால் இயன்ற அளவு ஆடை தானம் செய்ய வேண்டும். இதனால் சகல தோஷங்களும் நீங்கி வாழ்க்கை வளம் பெறும் என்பது ஐதீகம். இங்கு புரட்டாசி உற்சவம் மிகவும் பிரபலம். புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரம் அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கும் இந்த உற்சவம் அனுதினமும் உற்சவரின் வீதி உலா, விசேஷ ஆராதனைகள் என மிகவும் களை கட்டும். விழாவின் கடைசி நாள் அன்று தீர்த்தவாரி நடைபெறும். பெருமாளின் கருவறை அருகே சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் மிகவும் விசேஷமானவர். இடைக்காலை சற்றே முன் வைத்தபடி பிரயோக நிலையில் காட்சியளிக்கின்றார். ஆணி மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரம் அன்று சிறப்பு வழிபாடுகளும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு திருவிழாவும் நடத்த படுகின்றன. அனுமனுக்கும் தனி சன்னதி உண்டு. சனிக்கிழமையில் இவருக்கு வடமாலை சாற்றி மனமுருகி வழிபட வேண்டிய வரம் கிடைக்கும். பிள்ளை பாக்கியம் வேண்டுவோர் தம்பதி சமதராக இங்கு வந்து பெருமாளை பிரார்த்தித்தவுடன் ஸ்ரீ சந்தன கோபால கிருஷ்ணன் தாலாட்டி வழிபட்டு செல்கின்றனர். இதனால் அவர்கள் வீட்டிலும் விரைவில் தாலாட்டு சத்தம் கேட்கும் என்பது நம்பிக்கை. மூலவர் சன்னதிக்கு வலப்புறம் கமலவழி தாயார் சன்னதியும் இடப்புறம் ஆண்டாள் சன்னதியும் அமைந்துள்ளன. தாயாருக்கு வைகாசி மாதமும் ஆண்டாளுக்கு ஆடி மாதமும் உற்சவங்கள் நடைபெறுகின்றன. மேலும் ராபத்து, பகல் 10, மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி, பரமபத வாசல் திறப்பு, ஐப்பசி ஊஞ்சல் உற்சவம், நவராத்திரி, பங்குனி பிரம்மோற்சவம் ஆகிய விழாக்களும் இங்கு கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன. கபலமோச புஷ்கரணி, பத்ம தீர்த்தம், கபால தீர்த்தம், குடமுருட்டி நதி என்று 4 தீர்த்தங்கள் இந்த தலத்திற்கு உண்டு. இத்தலத்துக்கு தரிசிக்க வருபவர்கள் அருகிலேயே இருக்கும் ஸ்ரீ பிரம்மசீர கண்டீஸ்வரர் சிவன் கோவிலையும் சேர்த்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. பிரம்மசீர கண்டீஸ்வரர் சிவன் கோயிலை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த வீடியோவும் சேர்த்து பாருங்க. அனைத்து பாவங்களும் நீக்கும் இந்த அற்புதமான பெருமாள் கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க ரிமாகோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நமோ நாராயணா. நன்றி, வணக்கம்.